மார்க்கெட்டில் பொறுமையாக இருந்தால் ஜெயிக்கலாம். இது திரும்ப திரும்ப நீங்கள் வந்து கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் பொறுமையாக இருந்து சரியான இடத்துல ட்ரேட் எடுத்திங்கன்னா ஜெயிக்கலாம்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த பொறுமையாக இருக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா அதை கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோவில். அந்த டிஸ்கவுண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறதாங்க பொறுமையாக இருக்கிறது. அவசரப்பட்டு போயிட்டு ஒரு 4-5 க்ரீன் கேண்டில் பார்த்தோன்னா அந்த 5வது க்ரீன் கேண்டிலுடைய டாப்பில் போய் பை பண்ணினீங்க அப்படின்னா கீழே போயிடும். ஆக்சுவலாக அவன் அடுத்து வந்து மேலே தான் வந்திருக்கிறான். நீங்கள் பொறுமையாக இல்லாமல் அவசரப்பட்டு இந்த இடத்துல போய் பை பண்ணதுனால அவன் கீழே போயிட்டான். நீங்கள் இந்த இடத்துல ஸ்டாப் போட்டிருந்துருப்பீங்க, உங்கள் ஸ்டாப்பை வந்து எடுத்துகிட்டு கீழே போயிட்டான். அப்படி நீங்கள் இந்த இடத்துல ஸ்டாப் போடலை, இந்த இடம் தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு சரியான இடம் நினச்சி ஸ்டாப் வந்து இங்கே போட்டிருப்பீங்க. பை இங்கே, ஸ்டாப் இங்கே, அதையும் வந்து எடுத்துகிட்டு தான் போயிருக்கான். அப்போ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தீங்க அப்படின்னா, இந்த பையின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பொறுமையாக இருந்திருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டுக்காக வெயிட் பண்ணி இந்த பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகங்க. சரி, இந்த பொறுமையாக இருக்கிற விஷயத்தை பற்றி நம்ம இந்த இடத்துல என்ன நடந்திருக்குதுன்னு மட்டும் பார்ப்போங்க. இந்த ப்ரீவியஸாக வந்து பார்க்க வேண்டாம். இந்த இடத்துலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். இந்த இடத்துல இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே போயிருக்குதுங்க. பை, ஏன்னா மேலே போக ஆரம்பிச்சிருச்சு ப்ரைஸு. இந்த இடத்துல வந்து நல்லா ஹோல்ட் ஆகிருக்குது. ஹோல்ட் ஆகிட்டு இதுதான் லோ. இந்த லோவுக்கு திரும்ப வந்து ப்ரைஸ் வரவே இல்லை. இந்த லோவிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே போக தான் ட்ரை பண்ணது ப்ரைஸு. பையின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். இந்த பையினை முடிவு பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்கவுண்ட்டுக்காக வெயிட் பண்ணணும். எப்போவுமேங்க நீங்கள் ஒரு பண்டிகை நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எதனா ஒரு பொருள் வாங்கணும்னு தீர்மானம் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஒரு புதுசாக ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, 60,000 70,000 ஃபோனு. சரி, நம்ம ஒரு பண்டிகை காலத்துக்காக வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக எதனாச்சும் டிஸ்கவுண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணினீங்க அப்படின்னா அதே ஃபோனை 10,000 கம்மியாக கூட நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த 10,000 உங்களால் சேமிக்க முடியுது கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா. அதே தான் ட்ரேடிங்லேயும் கொஞ்சம் பொறுமையாக இருந்ததா. இது நீங்கள் பையினை முடிவு பண்ணிக்கிட்டீங்க, இந்த டாப்பில் போய் பை பண்ண மாட்டீங்க. நீங்கள் எப்போவுமே டிஸ்கவுண்ட்டுக்கு வெயிட் பண்ணுவீங்க. நீங்கள் டிஸ்கவுண்ட்டுக்கு வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுப்பான்னு தெரியாது உங்களுக்கு. ஆனால் இங்கே பை பண்ணுறதோட கீழே வரும்போது பை பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து சேஃப்டி. அந்த மாதிரி நினச்சிக்குவோங்க. ஒரு 2 ரெட் கேண்டில் பார்த்ததுக்கப்புறமா, இல்லைனா ஒரு க்ரீன் கேண்டில் வரும்போது, இல்லை க்ரீன் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஏதோ ஒரு தீர்மானம் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நான் டிஸ்கவுண்ட்டுக்கு வெயிட் பண்ணி தான் நான் பை பண்ணுவேன் அப்படிங்கிறத முடிவாக வந்து முடிவு பண்ணிடுங்க. அப்போ ப்ரைஸு திரும்பவும் இந்த லெவல்லேருந்து மேலே போக ட்ரை பண்ணுது. இந்த இடத்துல நீங்கள் வந்து மார்க்கெட்டை பார்க்குறீங்க, உடனே அவசரப்பட்டு பை பண்ண மாட்டீங்க. ஏன் அப்படின்னா ப்ரீவியஸாக இந்த லெவலை கட் பண்ணி மேலே போகுது, அப்போ இன்னும் கொஞ்சம் மேலே போகும், அதனால் நான் பை பண்ண போகிறேன். இல்லவே இல்லை. டிஸ்கவுண்ட்டுக்கு வெயிட்டு. கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் கொடுப்பான். ஒரு சின்ன டிஸ்கவுண்ட்னாச்சும் கொடுப்பான். அதாவது இந்த ப்ரீவியஸ் லோ வரைக்கும் போக மாட்டான். இந்த லெவலுக்கு வந்தானா உங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் கொடுத்தான்னு நினச்சிக்க வேண்டியதான். புரியுதுங்களா? பெரிய டிஸ்கவுண்ட் இந்த இடத்துல பை. பட் ஆனால் மோஸ்ட்லி வந்து அங்கே வரமாட்டான். இங்கிருந்தே மறுபடியும் வந்து மேலே போகிறான். பார்த்தீங்களா? இந்த இடத்துல போய் பை பண்ணக்கூடாது. யூ வெயிட் ஃபார் த டிஸ்கவுண்ட். திரும்பவும் மேலே போகிறான் பாருங்கள். ஸோ இது தொடர்ந்து வந்து இப்படி மேலே போயிட்டு இருக்கானே, இப்படியே மேலே போயிடுவானா? போக மாட்டான். கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு தான் போவான். இப்போ மேலே போகிற ட்ரெண்டு எல்லாமே வந்து பிரேக் ஆகி கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை திரும்பவும் வந்து கண்டினியூ பண்ணுவோம். நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இந்த இடத்துல எதனாச்சும் ஒரு சப்போர்ட் இருக்கும், அந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு போவான். நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இது ட்ரெண்டாகி அப்படியே போன மாதிரி இருக்கும், அங்கே இந்த பிரேக் ஆகி கீழே விழுந்த மாதிரி இருக்கும், மேலே போவான். டே டைம் ஃப்ரேமில் போய் இதே இடத்த டே டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேண்டில் தான் இப்படி இருக்கும். நீங்கள் 5 மினிட்ஸில் இதெல்லாம் பார்த்துட்டு டேயில் போனீங்கன்னா ஒரே ஒரு கேண்டில் தான், அதில் ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு. டேயில் ஆனால் இதே மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கும், அந்த சப்போர்ட் கரெக்டாக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த ஹையர் டைம் ஃப்ரேம் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும். சரி, ஓகே. இந்த இடத்துல ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு லோ இருக்குதுங்க. இப்படி போன ப்ரைஸு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான், இப்படி போன ப்ரைஸு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான், இப்படி போய் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான், இப்படி போயிட்டு
ஃபுல் பொட்டன்ஷியலும் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆகியிருக்கான் பாருங்கள். நல்லா பை ஆகி மேலே போகிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து போகவே இல்லை பாருங்கள். இதுக்கு மேலே போயிருக்கானா, இதுக்கு மேலே போயிருக்கானா, இதுக்கு மேலே போயிருக்கானா, ஆனால் இதுக்கு மேலே மட்டும் போகல பாருங்கள். நின்றுட்டான், அப்படியே அங்கேயே போயிட்டு நின்றுட்டான். நின்றுட்டு அங்கேருந்து வந்து திரும்பவும் வந்து பொறுமையாக கீழே வந்துட்டு மேலே போக முடியல பார்த்தீங்களா. இந்த மேலே போக முடியாமல் கீழே வர ஆரம்பிக்கும் போதே நீங்கள் இந்த டிஸ்கவுண்ட், அதாவது செல்லாகிறதுக்கான டிஸ்கவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ எது வரைக்கும் நம்ம பையின்னு வந்து பார்க்குறோம், இது வரைக்குமே நம்ம பையின்னு தான் பார்க்குறோம். ப்ரீவியஸ் லெவலுக்கு வர்ற வரைக்கும் நம்ம பை பண்ணலான்னு பேசியிருக்கிறோம். பட் ஆனால் இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு, அதான் கண்மூடித்தனமாக வந்து அந்த புக்கில் இருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நடக்காது. நல்ல ட்ரெண்டாகி போயிட்டு இருக்கிற மார்க்கெட்டு திரும்ப கீழே வரும்போது நான் இந்த இடத்துல ஒரு தடவை பை பண்ணி பார்ப்பேன், அது மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. இதில் எது உங்களுக்கு பையின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான். எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வரும்போது தான் இதில் வந்து பை. ஏன் அப்படின்னா இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிட்டு கீழே வருது ப்ரைஸ், சரிங்களா. ட்ரெண்டை பிரேக் பண்ணிட்டு கீழே வரும்போது அந்த மாதிரிலாம் வந்து நிற்காதுங்க அந்த இடத்துல ப்ரைஸு. ஒருவேளை ஒரு சின்ன க்ரீன் கேண்டில் இப்படி கொடுத்தா கூட திரும்ப அந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே வரதான் பார்ப்பான். இங்கே வருவான், அடுத்து இந்த லெவலுக்கு வருவான், அடுத்து கூட உங்களுக்கு வேறு எதனா சப்போர்ட் இருந்ததுன்னா அந்த லெவல் வரைக்கும் வந்து தான் போவான். சரி, பை பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க மூமெண்ட்டே இல்லை, சும்மா இப்படி கொஞ்சோண்டு போகிறான், இப்படி கீழே வரான், கொஞ்சமாக போகிறான், கீழே வரான். செல் ஆகுது பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய மூவ் கொடுத்துருக்கான் பாருங்கள். செல்லர்ஸ் எவ்வளோ நேரமாக மார்க்கெட்டை கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த லெவலை வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் ஆச்சு ப்ரைஸு, இந்த மேலே போக முடியல, இந்த மேலே போக முடியல, நல்லா கீழே வந்தவன். நீங்கள் அதே கான்செப்ட் தான், நல்லா கீழே வரும்போது செல்லுன்னு சொல்லி இந்த இடத்துலையோ எடுக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் டிஸ்கவுண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க. உங்கள் டிஸ்கவுண்ட் எது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது, இது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது, ஈக்குவலாக வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. இங்கிருந்தே கீழே போயிடுவான்னு எப்படி தெரியும், கண்டிப்பாக தெரியாது. ஒரு ரெட் க்ளோஸுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு செல் எடுத்து பார்க்கலாம். இதுக்கு தான் நான் உங்களை வந்து பயிற்சி பண்ண சொல்கிறேன். நீங்கள் பயிற்சி பண்ணினீங்க அப்படின்னா நான் சொல்கிற விஷயத்தை, இது வந்து கான்செப்ட், இந்த கான்செப்டை நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைல் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எவ்வளோ காலம் தேவைப்படும், 6 மாதம்னாச்சும் கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ 6 மாதமாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்தா நீங்கள் வந்து 5000 டிஸ்கவுண்ட் கொடுத்தாலே போதும்பா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. சில டைம் வந்து 10,000 கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் அந்த மாதிரி வெயிட் பண்ணி இருந்து நீங்கள் அந்த டிஸ்கவுண்ட்டை முழுமையாகவும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓரளவுக்கு பாதி வரும்போது கூட நீங்கள் இந்த இடத்துல கூட செல் கூட போயிடலாம். ஏதோ ஒரு ஃபால் சிக்னலை பார்த்து நீங்கள் செல்லு வந்து எடுத்துருந்துக்கலாம். கொஞ்சம் உங்களோட நீங்கள் செல் பண்ண லெவல்லேருந்து கொஞ்சம் தான் மேலே வருவான், அதுக்கப்புறம் மொத்தமாக கீழே போயிடும். அப்போ ஒரு ட்ரேடு எடுத்தோன்னே நீங்கள் வந்து ஹாப்பியாக, அதை பதட்டப்படாமல் ஹாப்பியாக இருக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றியை நோக்கி, அதை வெற்றிக்கு ரொம்ப அருகில் இருக்கிறீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படிங்கிறது, உங்களுக்கு வந்து தெரியுது, புரியுது. அதனால் பதட்டம் இல்லை, ஹாப்பியாகவே ஃபீல் பண்ணுறீங்க, அதான் விஷயம். சரி, ஓகே. இப்போ திரும்ப வந்து மேலேருந்து கீழே வரான்ல, கண்மூடித்தனமாக இந்த இடத்துல என்ட்ரி எட்டு எக்ஸிட்டுன்னு வந்து எடுக்கக்கூடாது. இதைத்தான் நான் வந்து சொல்கிறேன். என்னென்னா மேலே போயிட்டு இருக்க மார்க்கெட்டு கரெக்ஷன் ஆகி கீழே வந்துருக்குது. திரும்பவும் மேலே போன மார்க்கெட்டு மேலே போகணும். இந்த ஐக்கு மேலே போச்சுன்னா தான் திரும்ப வரும்போது என்ட்ரி எட்டு எக்ஸிட்டு அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டு இருப்பான். இதில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, மேலே போக முடியாமல் கீழே வந்துருக்குதான். அந்த லெவலுக்கு போக முடியாமல் கீழே வந்துட்டு இருக்கும்போது என்ட்ரி எட்டு எக்ஸிட் நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திங்கன்னா மாட்டிப்பீங்க. அப்போ எந்த இடத்துல எடுக்கலாம், இந்த இடத்துல எடுக்கலாமா, அங்கே ஒரு லைன் போட்டு காமிச்சிருவோமா, ஒரு இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தால் என்ன ஆயிருக்கும், அங்கேயும் பிரேக் ஆகி கீழே தான் போச்சு. இந்த மாதிரி வேகமாக ப்ரைஸ் வந்து கீழே வந்துகிட்டு இருக்குது. இந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி போய்கிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்து டிஸ்கவுண்ட்டுக்கு வெயிட் பண்ணி செல் பண்ண தான் பார்ப்பீங்களோடைய, பையை வந்து நீங்கள் எடுக்க மாட்டீங்க. அதனால தான் சொல்லுவேன், கண்மூடித்தனமாக ட்ரேடிங் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் வந்து பண்ணுங்க. இங்கெல்லாம் பையை எதிர்பார்த்தோம், ஏன் மார்க்கெட்டு மேலே போய்கிட்டே இருந்தது, அதனால் இங்கெல்லாம் செல்லை தான் எதிர்பார்க்கணும். ஏன் மார்க்கெட்டு கீழே வந்துகிட்டு இருக்குது.
சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க செல் எடுத்துட்டீங்க. கொஞ்சம் மேல போனா பதட்டப்படாம வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. எதுக்காகன்னா, இந்த இடத்த கிராஸ் பண்ணுச்சுன்னா, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா வெயிட் பண்ணலாம். இது என்ட்ரி அட் எக்ஸிட் ட்ரேடிங் கிடையாதுங்க. நீங்க ஹையர் லோல அ எடுக்க எடுக்கிற ட்ரேட்ஸ் இது. இதோட ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப பெருசா தான் இருக்கும் கண்டிப்பா. பட் நீங்க தைரியமா இருக்கிறீங்க. பிரைஸ் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து குடுத்தது. நல்ல ஒரு ஃபாலுக்கு அப்புறமா, ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ஒரு கிரீன் க்ளோஸு. அடுத்த தடவ கீழ வர முடியாம மேல வந்துட்டே இருக்கான். எங்க வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம்? இந்த இடம் வரைக்கும் எதிர்பார்க்கலாமா? குரூப்ல டூப்ன்னு வந்து சொல்லுவோம். அப்ப இந்த இடம் வந்தோனே நீங்க ஒரு செல்ல வந்து ட்ரை பண்றீங்க. ஏன்னா பிரைஸ் வந்து இப்படி போய் டிஸ்கவுண்ட் குடுத்திருக்கு. இப்படி போய் டிஸ்கவுண்ட் குடுக்கும். அதுக்கப்புறம் இப்படி கீழ போகும்னு நீங்க எதிர்பார்த்து நீங்க ஒரு செல் ட்ரேட இந்த இடத்துலயே எடுத்துடுறீங்க. அதாவது குரூப்ல டூப்ன்னு இத சொல்லுவோம். இங்க எடுக்குறீங்க. நீங்க ட்ரேடு எடுத்த உடனே பிரைஸு இன்னும் கூட வால்யூமோட நல்லா மேல இப்படி போறான். அதாவது இந்த ஹைக்கு மேல போயிட்டான். போச்சுடா. ட்ரேடு எடுத்தாலே இப்படி தான் பண்றான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் ஆனா கான்செப்ட் என்னது? ப்ரீவியஸ் ஹைக்கு மேல போய் க்ளோஸ் வச்சா தான் மேல போவான். இல்லைனா போமாட்டான். அப்ப நான் வந்து பிசிக்கலா ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு மேல போட்டிருந்தேன்னா ஹிட் பண்ணியிருப்பானே. கண்டிப்பா ஹிட் பண்ணியிருப்பான். அந்த ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணுறது தான் அவ்வளோ வேகமாக வந்து போயிருக்கிறானே. சரிங்களா? அதனால தான் வந்து ஸ்டாப் வந்து போடாதீங்க. கண்ணில் பார்த்துட்டு இருங்க. கேண்டில் வந்து இப்படி க்ளோஸ் வச்சுதுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணிடுங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? அப்போ இதுதான் இந்த லெவலுக்கு வந்துட்டு எங்கே வந்துருக்குறான் பார்த்தீங்களா? கீழே எவ்வளோ வேகமாக கீழே வந்துட்டான் பார்த்தீங்களா? நீங்கள் எங்கே செல் எடுத்துருக்கீங்க? இங்கே எடுத்துருக்கீங்க. உள்ளே வந்தானா? உள்ளே வந்தவுடனே இந்த இடத்துக்கு வந்தோடனே உங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வந்திருக்கும். அந்த ப்ராஃபிட்டோடய நீங்கள் எக்ஸிட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் பயந்துருப்பீங்க. கண்டிப்பாக பதட்டப்பட்டிருப்பீங்க. எவ்வளோ தான் நீங்கள் வந்து அனுபவம் இருந்தாலும் பதட்டப்பட்டிருப்பீங்க. இந்த லெவலில் ட்ரேட் எடுத்துட்டீங்க. இவ்வளோ பெரிய லாஸை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ்னஸ் வந்ததுன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. திரும்பவும் ப்ரைஸ் வந்து மேலே வந்தானா ட்ரேட் எடுக்கலாம். இல்லைனா கொஞ்ச நேரம் அமைதியாக வந்து விட்டுருங்க. என்னமோ நடந்துட்டு போகுது. அப்போ இங்கே என்ன நடந்துருக்குது? ப்ரைஸு கீழே வந்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ப்ரைஸை மேலே போகிறானான்ட்டு மேலே போகலை. திரும்பவும் கீழே வந்தான் மறுபடியும் பார்த்துட்டு இருக்கீங்க. மேலே போகலை. திரும்பவும் கீழே வந்து மேலே போகலை. உங்களுக்கு தெரியுதா என்ன நடந்துகிட்டு இருக்குது ப்ரைஸில் அப்படின்ட்டு? செல்லர்ஸ் எவ்வளோ டாமினேட் பண்ணுறாங்கன்னு தெரியுதா? பையர்ஸ் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய வால்யூம் எடுத்து மேலே போனாங்க. முடியல. ஒரு பெரிய செல் ஆஃப் பையர்ஸ் வந்து ட்ரை பண்ணி கொண்டு போகிறாங்க. ஆனால் இந்த ஹைக்கு மேலே கொண்டு போக முடியல. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கு? இப்படி வந்து ஜிக்ஜாக்காக வந்து போயிருக்கிறான். ஆனால் ப்ரீவியஸ் ஹையை கட்டே பண்ண முடியல. அப்போ என்ன ஆயிருக்குது? ப்ரைஸு கீழே பிரேக் ஆகி போயிட்டான். அப்போ நீங்கள் மறுபடியும் கண்மூடித்தனமாக இந்த இடத்துல வந்துட்டு என்ட்ரி அட் எக்ஸிட்னு எடுக்கக்கூடாது. என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஆரம்பத்தில் இருக்கிறாங்க செல்லர்ஸ்லாம். ரொம்ப வந்து இப்போ ஆரம்பத்தில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எதிர்ப்பே இல்லாமல் கீழே போகிறாங்க அப்படின்னா பயங்கர பவராக கீழே போயிட்டு இருப்பாங்க. ஒரு எதிர்ப்பு வரும் கண்டிப்பாக. அது எப்போ வரும்? அதுதான் நம்ம வந்து கோடு போட்டு வந்து சொல்கிறோம். இது வந்து ஃபஸ்ட் டச்சு, செகண்ட் டச்சு, தேர்ட் டச்சு, ஃபோர்த்து டச்சுனா கொஞ்சம் வந்து பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எதிர்ப்பே இல்லாமல் வந்துருக்குறாங்க. இங்கே வரும்போது எதிர்ப்பு வந்திருக்குது. இங்கே வரும்போது கண்டினியூஸாக எதிர்ப்பு வந்திருக்குது. இங்கே எதிர்ப்பே வரல பாருங்கள். பை பண்ணும்போது டக்குன்னு வந்து மேலே போயிருக்கிறான். டக்குன்னு மறுபடியும் கீழே வந்துட்டான். டக்குன்னு மேலே போய் கொஞ்சம் தாமதத்தில் கீழே வந்துட்டான். ஆனால் இங்கே ரொம்ப தாமதமாக இருக்குது. இதுக்கு மேலே கீழே விட மாட்றாங்க. அப்போ இதில் என்ன லாஜிக்னா, மேலே செல் எடுத்தவங்க எல்லாருமே வந்துட்டு ப்ராஃபிட்டை எங்கேயோ புக் பண்ணுறாங்க. இந்த ப்ரீவியஸ் லோக்கு வரும்போது புக் பண்ணுறாங்க. இந்த லோக்கு கீழே போகும்போது புக் பண்ணுறாங்க. அப்போ இன்னும் கூட கொஞ்சம் கீழே போகும்போது அப்பா இதுக்கு மேலே வேணாம்ப்பா அப்படின்னு எல்லாரும் வந்து புக் பண்ணுறாங்க. இந்த புக் பண்ணும்போது என்ன ஆகுது? ஒரு பெரிய ஃபால் ஆகுது. இந்த இடத்துல ஒரு பெரிய ஃபால் ஆச்சு. ஒரு க்ரீன் க்ளோஸ் ஆச்சு. ஒரு சின்ன புல் பேக்கில் மேலே போயிட்டான். இங்கே ஒரு பெரிய ஃபால் ஆச்சு. அப்படியே ஹிட் அண்ட் ரன் மேலே போயிட்டான். பட் ஆனால் இங்கே வந்து நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் வந்து ஒரு பெரிய ஃபால் ஆகும்போது என்ன இருக்குது?
ப்ரைஸு மேலே போய் திரும்ப கீழே வரும்போது அதே லெவல் கீழே போயிருக்கிறான். பட் ஆனால் விக்கு தான், க்ளோஸ் உள்ளே தான் வச்சுருக்கிறான். ஒரு பெரிய செல் ஆஃபுக்கு அப்புறமா சின்ன ரெக்கவரி கண்டிப்பாக கொடுப்பான். அந்த ரெக்கவரி எது வரைக்கும் இருக்கும்? இந்த பாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாடி வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஒரு வேளை நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பை பண்ணிட்டீங்க. இப்போ செல்லுக்காக பார்த்துட்டே வந்தீங்களா, இப்போ இதுக்கப்புறமா வந்து பைக்காக பார்க்க ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா மேலே போச்சுன்னா எதை கட் பண்ணணும்? ப்ரைஸு இந்த லெவலில் கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் மேலே போவான். அப்போ கீழே வரல, அப்போ மேலே போனப்போ மேலே கட் பண்ணிட்டோம். திரும்ப வரும்போது அந்த பிரேக் அவுட் லெவலையே வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கானா, ரீடெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கானா, மறுபடியும் கீழே வரும்போது டிஸ்கவுண்ட்டு எல்லா இடத்துலையும் டிஸ்கவுண்ட் கொடுத்து தான் போவான். பை பண்ணணும்னு நினச்சா டிஸ்கவுண்ட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பண்டிகை வரட்டும் வாங்கிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். ஸோ டிஸ்கவுண்ட்டை வந்து என்னையும் மறந்துடாதீங்க. கடை திறந்தோன்னா ஓடி போய் வாங்காதீங்க. கடை திறந்து அவங்க வந்து டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. கொடுக்கும்போது பார்த்துக்கலாம். அந்த டிஸ்கவுண்ட்டே வந்து உங்களுக்கு சின்னதாக இருக்கும், இல்லைன்னா பெரிய டிஸ்கவுண்ட்டாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்குற அளவுக்கு டிஸ்கவுண்ட் வந்து இருக்கும். புரியுதுங்களா? இது தொடர்ந்து நடக்குது. ஒரு பெரிய மூமெண்ட் இருக்கும்போது உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறான். அப்புறம் திரும்பவும் வந்து மீடியம் டிஸ்கவுண்ட். இங்கே சின்ன டிஸ்கவுண்ட்டு பார்த்தீங்க, இங்கே பெரிய டிஸ்கவுண்ட்டு பார்த்தீங்க, இங்கே ஒரு மீடியம் டிஸ்கவுண்ட் பார்த்துருக்கீங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுற சார்ட்டில் போயிட்டு பயிற்சி பண்ணி பாருங்கள். இன்னும் கூட உங்களுக்கு பெட்டராக வந்து புரியும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.